ஆமாம். இன்னைக்கு அதனால தான் நம்ம வந்து சேரை வந்து பிரித்து குடும்பமாக உட்காருங்கன்னு அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தனித்தனியாக இருக்கிறது நல்லது கிடையாது. பாஸ்டம்மா சொன்னது போலவே புருஷர்கள் என்ன பண்ணணும்? மனைவிகளை நேசிக்க கற்றுக்கணும். நேசிக்கணும்னா எப்படி? நேசிக்கணும்னா என்னதுங்க? பார்த்து சிரித்து ஐ லவ் யூ சொல்கிறது மட்டும் நேசம் கிடையாது. இல்லை சாப்பிட்டியா, நல்லது. அதை தாண்டி நேசம் என்னன்னா, எந்த இடத்துலையும் உன் மனைவியை நீ என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. நல்ல புருஷனுக்கு நேசம் என்பது எதுனா, உண்மையான நேசம் முகத்தை பார்த்து பேசி சிரிக்கிறது மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் தன் மனைவியை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அதேமாதிரி மனைவி புருஷர்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அதுதான் நேசம். எதை செய்தாலும் மனைவியை கேட்டு செய்யறது, அதுதான் உண்மையான அன்பு. புருஷனை வந்து மனைவியை நேசிக்கிறது வந்து எதுனா, புருஷன் எந்த டிசிஷனும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டு செய்யறது, அது வந்து நல்ல குடும்பம் கிடையாது. அதுக்கு தான் உனக்கு மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் கணவனை கொடுத்துருக்கிறார். எதுவாக இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள டிசிஷன் எடுத்து, தீர்மானம் எடுத்து, ஒருவேளை அந்த தீர்மானம் வந்து சரியா தவறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 3வது மனுஷங்கிட்ட போகிறது தான். அது யாராவனா இருக்கலாம், மனைவியோட அம்மாவாகவும் இருக்கலாம், புருஷனுடைய அம்மாவாகவும் இருக்கலாம். ஆனால் முதல் தீர்மானம் யார் தான் எடுக்கணும்? புருஷன் மனைவிகள் அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இது சரியா இல்லையான்னு போய் கேட்போம். ஆனால் என்ன நடக்குது? மனைவி கிட்ட நம்ம, அவளுக்கு என்ன தெரியும், அவள் சின்ன பொண்ணு, அவள் ஒன்றும் தெரியாது, அவள் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நினச்சிக்கின்னு புருஷன்மாருங்க இவங்களுடைய பெரியவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நம்ம வந்து போனோம்னா நினச்சிக்கோ, அங்கேயே 7:30 ஆரம்பிக்குதுன்னு நினச்சிக்கோ. அங்கேயே அவங்க சின்னவங்களாகவே இருக்கட்டும், இல்லை உன்னுடைய பெரியவங்களாகவே இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்களாகவே இருக்கட்டும், இல்லை எல்லாமே தெரிஞ்சவங்களாகவே இருக்கட்டும், அது முக்கியம் கிடையாது. உனக்கு கொடுத்த பார்ட்னருக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற, அங்கே தான் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக ஆரம்பிக்கும். என் புருஷன் அவன் வேலைக்கு ஆக மாட்டான், நான் வேற யாருக்கிட்ட போய் கேட்பேன்னா, அவன் மனசில் நம்ம காயத்தையும் வெறுப்பையும் விதைத்து கொண்டு இருக்கிறாய். விதைச்சேன்னா அது நிச்சயமாக அறுத்து தான் ஆகணும். அதே மாதிரி இவளுக்கு என்ன தெரியும், இவகிட்ட நான் என்ன கேட்கறது? அக்கா, அண்ணி, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு புருஷர்கள் மனைவிக்கு வந்து நேசிக்கிறது இதில் தாங்க இருக்குது. நேசன்றது வந்து வெறும் பேசி நான் உன் கூட தானே இருக்கிறேன், உன் கூட தானே உட்காந்து இருக்கிறேன், உன் கூட தானே சாப்பிட்றேன், உன் கூட தானே படுக்கிறேன், அது வந்து நேசம் கிடையாது. அது பேசிக். அது எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீ இன்னும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தியன்னா நீ யாராக தான் இருக்கிறீங்க? நாம் பால்வாடியிலே தான் இருக்கிறோன்னு அர்த்தம். அதை தாண்டி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் மனைவி கிட்ட முதல்ல வந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், சொல்லணும். அதை தான் வந்து விரும்புகிறாங்க. அல்லேலூயா. வேதமும் அதை தான் சொல்லி கொடுக்கிறது. கணவன் மனைவியும் தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு வசனம் சொல்லுது, ஒன்றா இருக்கணும்னு சொல்லலை. நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க, என் மனைவி என் கூடவே தான் இருக்கிறா, அதனால எதுவாக இருந்தாலும் வேற எங்கன்னா போய் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ டிஸ்கஸ் பண்ணுவ, நீ வந்து மனசில் வந்து ஒன்றுமே வச்சுக்காம போய் பேசி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனால் டிஸ்கஸ் பண்ணுற பாரு, அந்த இடத்துலேருந்து ஒரு விஷயம் கூட உன் வீட்டுக்கு தெரியாது.
நான் சொல்றது புரியுதா? நீ வந்து டிஸ்கஸ் பண்ணுவ, மனசுலேருந்து பால் மனசா ஏதோ எந்த மனசாவோ எடுத்துக்கோ, நீ எல்லாத்தையும் ஓப்பனாக போய் சொல்லிக்கிட்டு இருப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ சொல்கிற இடத்துலேருந்து ஒரு கடுகு அளவு கூட அவங்க விஷயம் உன் வீட்டில் கசியாது. நீ சின்ன ஒரு ஸ்பூன் வாங்குறது கூட அந்த வீட்டில் போய் சொல்லுவ. அந்த வீட்டில் இருந்து அவங்க குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அது ரத்த சம்பந்தமாகவே இருக்கட்டும்ங்க, எது வேணாலும் இருக்கட்டும், அவங்க வீட்டிலேருந்து ஒன்று கூட உன் வீட்டுக்கு இன்ஃபர்மேஷனே வராது. கடைசியில் நீ தான் முட்டாளாக போய் நிற்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து யார் உனக்கு ஆண்டவர் தீர்மானித்து உன்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அவள் உதவாக்கரையாக இருக்கட்டும், அவங்க புருஷன் வந்து எதுவுமே இல்லாமல் கூட இருக்கட்டும், உங்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே கட்டப்பட வேண்டும். கர்த்தரை மையமாக வச்சு வாழணும். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன்றது வெறும் வாயில் சொல்கிறது கிடையாது. புருஷர்களே, நான் சொல்கிறத கேளுங்க, தேவனுடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் உன் தாயும் தகப்பனும் ரெண்டாவது தான், உன் மனைவி தான் உனக்கு முதல்ல. எந்த இடத்துலையும் உன் மனைவியை நீங்கள் வந்து விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து காயத்தையும் வெறுப்பையும் அவர்கள் இருதயத்தில் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி மனைவிகளே, புருஷர்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் கடைசியில் கஷ்டப்பட போகிறீங்க. நீ யாருக்கிட்டையாவது நீ உங்கள் உறவை, உங்கள் ரெண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவை வேற யாருக்கிட்டையாவது நீ விட்டு கொடுத்தியானா அவங்க கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் புருஷன் மனைவி தான், கஷ்டமோ நஷ்டமோ எங்களோட இருக்கட்டும். அதை நீ அந்த நேரத்தில் நீ சகிச்சுட்டு நீ ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டேன்னா பின்னாடி நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன் குடும்பத்தை ஒரு வாரம் கையை நீட்டி பேச முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் பிள்ளைகளே, சரியான விதத்தில் நீங்கள் வளங்க. அம்மாக்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், இப்போவே நீங்கள் உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க. கையில் 30-20 வயசு வரைக்கும் என் கையிலேயே முந்தானையில் முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் என் பிள்ளைய, வந்துட்டா பாரு அப்படின்னு என்றைக்குமே நீ அதை நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னா அன்னைக்கு உனக்கு ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சு. சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், நிம்மதியாக தூங்க முடியாது உன்னால். உன்னை வந்து 20 வயசோ 25 வயசு வரைக்கும் உன் பிள்ளைய வந்து ஆண்டவர் உன் கையில் கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னா அவனை வந்து நீ 50 வயசு வரைக்கும் உன் கையிலே வச்சுக்கிறதுக்கு இல்லை. நீ கர்த்தருக்குள்ள அவனை வளர்த்து அவனை வந்து இன்னொரு பெண், நீ எப்படி வந்து உன் புருஷன் வீட்டுக்கு நீ வந்திய உரிமையோட, அதே போல் உன் பிள்ளை என்ன பண்ண நீ உரிமையாக அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அதோடு அந்த பக்கம் நீ திரும்பி பார்க்கக்கூடாது. இங்கே தான் தாய்மார்கள் செய்கிற பெரிய தப்பு. அதே மாதிரி பெண்களையும் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி இதை சொல்லி கொடுக்குறது, நான் சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கெடுக்குறீங்க. அவங்க 2 பேருக்குள்ளே நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, நீங்கள் எப்படி கல்யாணம் கட்டி நீங்கள் அடி உதக கஷ்டமோ நஷ்டமோ விழுந்து எழுந்து நீங்களே தானே கற்றுக்கிட்டு வந்தீங்க, நாமளே தானே கற்றுக்கிட்டு வரோம். சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஒன்றும் சேர்க்கல, அதை என்ன பண்ணுறோம், விரிசலுக்குள்ளாக கொண்டு போய்கிட்டே இருக்கிற. நீ நினச்சிக்கிற நான் சொல்லி கொடுக்குறேன்னு. நீ சொல்லி கொடுத்து அங்கே நடந்ததுன்னா அது சீர்படாது. இன்னைக்கு உன் இருதயத்தை நல்லா சரி தயார்படுத்திக்கோங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட இருக்கிறான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இனி புருஷன் மனைவி அவங்களுக்குள்ள சண்டை வரும், எது வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல நம்ம போய் வந்து அவங்க 2 பேரையும் நீ வந்து சைலண்டாகவும் வந்து ஊசி குத்துற மாதிரியும் குத்தக்கூடாது,
அங்கே போய் நின்று என் பிள்ளைய நாடி இப்படி பேசுகிற, என் பையனை என் பொண்ணை எப்படி பேசுகிறேன்னு கேட்கவும் கூடாது. எல்லாம் சரியாகும், கர்த்தருக்குள்ளே நீங்கள் எல்லாம் சரியாகுன்றது ரெண்டு பேருக்குள்ளே நீ ரெண்டு பேரையும் சமமாக வச்சு தான் நீ பார்த்து அங்கே சரி பண்ணணுமே தவிர, அங்கே நீ உரிமை எடுத்துக்கொண்டால் அந்த உரிமை உனக்கு வேணால் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் உன் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் சண்டை சச்சரவாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான், கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறத தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிறைய விஷயத்த எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என் கூட பேசுகிற காரியத்தை உங்க கூட நான் பேசுகிறேன். நல்ல ஒரு குடும்பமாக இருக்கணும்னா இந்த காரியங்களை புருஷர்களே மனைவிக்கு நேசிக்கிறன்ற பேரில் வெறும் வாயில் சொல்கிறதில்ல. நம்ம கிட்ட அவங்க பெருசாக எதுவும் கேட்கறது இல்லைங்க. நீ ஒரு சவரம் எடுத்துக்கொடு, அதெல்லாம் ரெண்டாவது தான். அவங்க கேட்கறது என்ன தெரியுமா? ஒரு குச்சி ஐஸும் ஒரு குருவி மிட்டாயும். அவங்கள எந்த இடத்துலையும் நீ சந்தோஷமாக வச்சுக்கிறது, நீ எவ்வளோதான் நீ லட்சத்தை கொடுத்தாலும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? எதுவாக இருந்தாலும் புருஷன் மனைவி கிட்ட முதல்ல போய் டிஸ்கஸ் பண்ணி எது வந்தாலும் செய்யணும். அது வெளியே போகிறதாலும், பிள்ளைங்களை நீ அனுப்புறதாலும் சரி, பிள்ளைகளை நீ வளர்க்குறதுலையும் சரி, குடும்பத்தில் நீ எது செய்தாலும் புருஷன் மனைவி கிட்ட கேட்கணும். மனைவி, இதுக்கு இடையில என் புள்ள என் பொண்ணுன்னு யாருன்னா நுழைஞ்சிங்கன்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, அது 7:30 தான் முடிக்குமே தவிர அது என்னைக்குமே எழுதி வச்சுக்கோ, என்னைக்குமே அந்த குடும்பத்தில் பிரச்சனையின் மேலே பிரச்சனை தான் வரும். தாய்மார்களே, உங்களை தயவாக எங்கள் இளம் புருஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் அவங்கள சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எதுவுமே அட்வைஸ் கொடுத்தாலும் அது ரெண்டு பேருக்கும் சமமாக கொடுங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டிய விஷயத்தில் அந்த கனத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்றைக்குமே விட்டுறவே கூடாது. கனம் அப்பா அம்மாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த கனத்தை நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும். எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. பேசுகிற நானே எனக்குள்ள 1008 காரியங்கள் இருக்கு. நான் போய் வீட்டில் போய் நான் எது சொன்னாலும் நான் போய் கேட்பேன், இது எப்படிம்மா, இது எனக்கு சொல்லு, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், அது என்ன செய்யலாம் அப்படின்னு நான் என் மனைவி கிட்ட தான் போய் கேட்கணும் முதல்ல. எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, புரியுதா சொல்கிறது? அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த சொன்ன காரியத்தை நீங்கள் மனசில் வச்சு, இதில் நம்ம நிறைய இடத்துல நம்ம தோற்று போயிருக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம பெரியவர்களும் நம்ம எப்படி நம்ம இதை சரி செய்யணும்னு தெரியாமல் நாம் செய்கிறதான் கரெக்டாக நம்ம செஞ்சுருப்போம். ஆனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அதை நீங்கள் பழசெல்லாம் நீங்கள் கிளறாதீங்க, விட்டுருங்க. பழசெல்லாம் கிளறினா பயங்கர நாற்று அடிக்கும், குப்பை. நம்ம எல்லாருமே நம்ம நிறைய நானும் அம்மா அப்பாவுக்கு எப்படி நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கும் தெரியல. இப்போ கடைசியில் ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, புள்ள என்ன பண்ணான் தெரியாமையே எங்கள் அப்பா என் மேலே வெறுப்பாக இருக்கிறாருன்னு. அது என்ன, எனக்கு அது ஞாபகம் வருது. எங்கள் அப்பா என்கிட்ட சரியாக பேச மாட்டார். ஏன்னா நான் ஊர் சுற்றுறவன், காலேஜ் வரைக்கும் ஊர் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் சேர்ந்தேன். ஆண்டவர் நல்லா நல்ல ஜப வாழ்க்கை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணார். அதனால இடையில சில யாருமே பிள்ளைங்க அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா பிள்ளைங்களுக்கு அப்பா ஒரு வில்லனை தான் தெரிவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அன்பு நிறைய நேரத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பிள்ளைகிட்ட அந்த அன்பை எப்படி உட்காந்து பேசி அதை சரி பண்ணணும்னு தெரியாமல், ஏன்னா அந்த காலத்து ஆட்களுக்கு அது தெரியல. அதை பெற்றோர்களும் செய்யணும், உட்காந்து பேசணும். அவன் வளர்ந்தா, தோல் மேலே வளர்ந்தா கூட நம்ம ஈகோவை விட்டுட்டு அவங்ககிட்ட உட்காந்து அன்பாரு. ஏன்னா இது உறவில் ஈகோன்னு ஒன்று வந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, உறவில் ஈகோன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அன்னைக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு.
கத்தம் ஓகையா. ஒரு ரிலேஷன்ஷிப்ல விரிசல் வரும். உறவுல என்னைக்குமே அது பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், எந்த உறவு, அந்த உறவுல ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க என்னைக்குமே வளர விடாதீங்க. அது உங்க குடும்பத்தை வந்து பிரிச்சு தான் வைக்குமே தவிர அது ஒன்றும் சேர்க்காது. அதை மனசுல வச்சு, ஈகோன்ற விஷயமே மனுஷன் உருவாக்குனதுங்க. ஈகோ பார்த்தாருன்னா இயேசு நமக்காக ரத்தமே சிந்திருக்க மாட்டாருங்க. ஈகோவை பார்த்தாருன்னா அவனுக்கு காரி துப்பும் போது அமைதியாக வாங்கிக்கின்னு போறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அவர்கிட்ட எந்த ஈகோவுமே கிடையாது. ஈகோ எப்போ தெரியுமா வரும்? நான் என்ன எவ்வளோ பார்த்தேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் யாரு, என் கோத்திரம் என்ன, என் குலம் என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, நான் இப்படின்னா அப்படி, இதை நீ பார்த்தியனா, நீ அதை பார்த்துக்கினே இரு, முடிஞ்சு நீ அப்படின்னா பார்த்துன்னு போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் வழியில் என் வழி, நான் எப்படி என் குடும்பத்தை பார்த்து அப்படி தான் போயிடும். புரியுதா? எந்த உறவாக இருந்தாலும் பிள்ளைங்கள்கிட்ட உட்காந்து பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தால் உட்காந்து பேச முயற்சி செய்யுங்க. ஈகோ கொண்டு வந்து வைக்காதீங்க, அது என்னைக்குமே விரிசலை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்துக்குள்ள உன் உறவை நீ வந்து ஒட்ட வைக்கணும்னா அந்த இடத்துல நீ வந்து ரீசனை தேடாத. காரணத்தை சொல்லி இதனால தான் நான் இப்படி நடந்தது நம்ம சொன்னோம்னா அந்த உறவுனா ஆகிடும், உடஞ்சிக்கிட்டே போகும். ரீசனை தேட முடிஞ்ச அளவுக்கு ஈகோ ரீசனை விட்டுட்டு அந்த உறவை சரி பண்ணணும்னு ஆசைப்படுங்க. கணவன் மனைவி என்கிற உறவு அது எவ்வளவுக்கு எவ்வளோ வலுப்படுதோ அங்கதான் வந்து உன் குடும்பம் ஆசீர்வாதம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். நாம மனசுல அதை யோசிங்க. சில நேரத்தில் நம்ம வந்து சில காரியங்கள் தெரியாதனால தான் சில விஷயங்கள் நடக்குது. யாரும் வந்து விரும்பி வந்து செய்யறதில்ல. நமக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு இப்படி ஆயிருமோ, நான் தனியா போயிடுவனோ, நான் வந்து இதனால நான் வந்து ஒதுக்கப்பட்டுருவனோ, அந்த பயத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், இதை நான் இவங்களை என் கூடவே தக்க வச்சுக்கணுன்ற அந்த ஒரு இதுக்குள்ள போயிடுறோம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நான் தனியா போயிடுவனோ, நான் பிரிஞ்சு போயிடுவனோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை உன் கூடவே இருக்கணும்ன்றதை அதை வந்து நீங்க பண்ணும்போது அது இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா காயத்தை தான் கொடுக்குமே தவிர அந்த உறவு சீர்படாது. நீ அந்த இடத்துல நீ தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணி இதெல்லாம் நடக்காது, கர்த்தர் சரி செய்வார்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய அந்த உறவுல நம்ம வந்து தனியா இருந்து பாருங்க, நீங்க என்னைக்குமே வந்து நீங்க பிரிஞ்சு போக மாட்டீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர்கள் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பிள்ளைங்க, நம்ம வாலிப பிள்ளைங்க வளர்றாங்க, அந்த பிள்ளைங்க நம்ம கட்டி கொடுக்க போறோம். அவங்களோட 2 பேர் கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நம்ம என்னைக்குமே வந்து நம்ம 3வது ஆளு தான். நீ வந்து 25 வயசோ 20 வயசு வரைக்குமோ நீ கையிலேயே பிடிச்சிக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போன பிறகு அவங்க 2 பேருக்குள்ள என்னைக்குமே மனைவி விரும்புறது, நீங்க விரும்பினது என்ன, என் புருஷன் நான் சொல்றதை கேட்கணும் தான் நீங்க விரும்புனீங்க. என் பொண்டாட்டி நான் சொல்றதான் கேட்கணும் நீங்க விரும்புனீங்க. அதே மாதிரிதான் நம்ம புள்ள ஒரு பொண்ணுகிட்ட நம்ம கட்டி கொடுத்தோம்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கணும், என் புருஷன் நான் சொல்றதான் கேட்கணும், நான் என்ன விரும்புறேன்னு அதை தான் என் கூட இருந்து செய்யணும்னு அவங்க விரும்புவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கள நீங்களும் என்ன நினைக்கணும்னா, என்னைக்குமே நீ உன் புருஷன் சொல்றதுக்கு நீ வந்து என்ன சொல்ற அதை நீ கேளு. நல்லதோ கெட்டதோ ஜபத்தோடு நீ செய், அவனுக்கு கீழ்ப்படிந்திரு, அவனை நேசி அப்படின்னு நீங்க சொல்லி அனுப்பணும். நீ வந்து நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஊழியத்திலேயே நான் இதே குடும்பத்தையே பார்க்க வேண்டியதான் என் வேலை. எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடையாது. குடும்பத்துல என்ன நடக்குதோ இதுதான் என் வேலையை. நிறைய இடத்துல பார்க்குறேன். எந்த குடும்பம்லாம் வந்து
பையனோ பொண்ணோ, பொண்ணோட அம்மாவோ இல்லை பையனோட அம்மா அப்பாவோ, பொண்ணோட அப்பா அம்மாவோ, இவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து உட்காந்து நான் சரி செய்யறேன்னு போறாங்களோ, அந்த லைஃப்ல என்னைக்குமே ஒரு விரிசல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. என்னைக்கு எங்க அப்பா அதை செஞ்சாருங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, பிரச்சனைன்னு என் தங்கச்சிங்க வந்தா கூட, போ அங்கதான் போய் இருக்கணும், நீ சண்டை வரதான் செய்யும், கேளுங்க அம்மா கிட்ட, புரிஞ்சிட்டு கேளுங்க, வெளியே போனா கேளுங்க அம்மா கிட்ட, எதுவா இருந்தாலும் நீ அங்க இருந்தா சமாளிச்சுன்னு இருக்கணும், வரக்கூடாதீங்க, அதை தான் செய்யணும் நீ. அதுதான் அப்படிதான் இருக்கும், குடும்பம்னா அப்படிதான் இருக்கு, சண்டை இருக்கும், எல்லாம் இருக்கும், போ அங்கதான் இருக்கணும். கண்டிப்பா சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அன்னைக்கு சண்டை போடுவாங்க, மறுநாள் சரியாயிருவாங்க. அன்னைக்கு சண்டை போடுவாங்க, மறுநாள் சரியாயிருவாங்க. அப்புறம் நீ நினைப்ப, தேவையில்லாத நம்ம மூக்க நுழைச்சிட்டோமே நினைப்ப நீ. இதெல்லாம் நம்ம கத்துக்கொள்றோம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. விசுவாசத்தோடு நீங்க வந்து ஏத்துக்கோங்க. அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்துல அந்த உறவு சீர்படும். என் குடும்பத்துல சில காரியங்கள், ஏன்னா என் கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து வேறுபாடு இருந்தது. அதை எப்படி சரி செய்யறது தெரியாம நான் திகைச்ச நாட்களும் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் அவரை நான் விடாம பிடிச்சிக்கிறதுனால, அவர் எல்லாத்தையும் எதை செய்யணும்ட்டு ஆண்டவர் அழகா வந்து என்ன பண்றாரு, செதுக்கி கொண்டு வருகிறார். அந்த காரியம் என் குடும்பத்தில் நடந்ததான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என் குடும்பத்துடைய வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ என் குடும்பம்ன்ற நான் வந்து அதை ஏத்துக்கொள்கிறேன். நீங்க எல்லாம் என்னுடைய குடும்பமா இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் என்ன பண்றேன், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நாம ஒரு குடும்பமா இருக்கிறோன்ற அந்த நம்பிக்கையில தான் என்ன பண்றேன், உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ குடும்பம், இதுதான் சபை. இதை வந்து நீ வெளியே வந்து புறம் பேசிக்கிட்டு நம்ம வந்து அப்படி பத்தியா எப்படியா அப்படின்னு நம்ம வந்து மற்றவங்கள நம்ம நினைச்சு அதை நம்ம வெளியே போய் புறம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அழகே கிடையாது. அல்லேலூயா. கடைசியில சொன்னாங்க பாஸ்டர் அம்மா, அதுல வந்து ஆசீர்வாதம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், தரித்திரம் இருக்கும், பிரிவு இருக்கும், உறவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தான் சேர்ந்து குடும்பம். நீ என் குடும்பம்ன்றத நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். அல்லேலூயா. எல்லார் குடும்பத்திலையும் சில காரியங்கள் நடக்கிறது. அது நீங்க வந்து நான் உங்களை திட்டணும்னு இல்லை, நம்ம குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம ஆசீர்வாதமா இதை நம்ம செஞ்சு பாருங்க. இது வந்து சில நேரத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறவங்க தான் நல்ல பெற்றோர்கள். ஐயோ நான் இதை செஞ்சேன்னா நான் என்ன, நீ என்னைக்குமே நீ அதை செஞ்சு பாரு, விட்டு கொடுத்து பாரு, நாம இன்னும் ஆசீர்வாதமா இருப்போம், இன்னும் நல்லா இருப்பீங்க நீங்க. இதெல்லாம் பிசாசு தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரோம். இதெல்லாம் மனசுல வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம